நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம், சுற்றம், நட்பு, உறவு, பொருளாதாரம், தொழில், இதில் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கவனம் நம்முடைய செயலில் சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே தானாக நடக்கிற இயக்கம் 2 வித செயலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒன்று நான் விரும்புவது, இன்னொன்று உண்மையிலேயே எனக்கு தேவையானது. இந்த 2 வித நிகழ்வும் இந்த தானாக நடக்கிற இயக்கம் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது தானாக நடக்கிறத கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவையானது என்னை நோக்கி வருது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதை நான் எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத கவனித்து அதை முறையாக பயன்படுத்தும் போது நமக்கு எல்லாமே நன்மையானதாகவே இருக்கும். இதை கவனிக்காத போது அது நமக்கு புரியாத ஒரு நிகழ்வை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் அதை பெரிய பிரச்சனையாக அல்லது சிரமமாக, இது தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு அதுலேயே வாழ பழகிற சூழல் தான் பெரும்பாலும் நம்மகிட்ட இருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க இந்த நேரம் இப்படி இருக்கும், இந்த சூழல் இது போல வரும், இதை நீங்கள் இப்படி எதிர்கொண்டா அதை ஆனந்தமானதாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை உணர்ந்து அதை வெளிப்படுத்தினது தான் ஜோதிடம், ஜாதகம், இது போன்ற விஷயங்கள். வழிபாட்டு முறைகள், வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள், தினசரி பழக்க வழக்கங்கள், இப்படி. அப்போ ஒவ்வொரு செயலும் சூழலுக்கு ஏற்ப இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்போ சூழல் தான் ஒருவரை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. அதை சரியா கவனிச்சோம்னா நல்ல விஷயங்களை, நமக்கு தேவையான விஷயங்களை செய்வோம். சரியா கவனிக்க தவறணும் அப்படின்னு சொன்னா தேவையற்ற விஷயங்களை தான் செய்வோம். அதனுடைய பலன் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எண்ணம் வார்த்தையாக செயலாக மாறும் அப்படிங்கும்போது அந்த செயல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த செயலுக்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ வெயில் அடிக்குது, சித்திரை மாதம் இருக்கக்கூடிய வெயிலும் மார்கழி மாதம் இருக்கக்கூடிய வெயிலும் ஒரே மாதிரி இருக்குமான்னா அளவுல மாறுபடும். சில நேரங்கள் மேகமூட்டத்தோட இருக்கும், சில நேரங்கள் அது இல்லாம தெளிவான வானத்துல சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் நேரடியா படுற மாதிரி. இது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் மாற்றத்துக்கு உட்பட்டது. இந்த மாற்றம் எப்போது எப்படி இருக்குங்கிறத கணிக்கிறது தான் வானவியல், ஜோதிடம் எல்லாம். இதுல சூரியன் ஒரு மையத்துல இருக்கு, பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது. இதே போல மற்ற கோள்களும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. இப்படி சுற்றி வரும் பொழுது சூரிய ஒளி கதிர்கள் ஒவ்வொரு கோள்கள் மேலேயும் படுது. ஒவ்வொரு கோள்களும் கண்ணாடின்னு புரிஞ்சுக்குவோம். இந்த கண்ணாடியில அந்த சூரிய வெளிச்சம் படும் பொழுது அந்த கண்ணாடியும் அந்த வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரியான நிலையில இருக்கும். அந்த கண்ணாடியில பட்டு எதிர் வரக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் அதனுடைய அமைவிடத்தை பொறுத்து, திசைகளை பொறுத்து, இயக்கத்தை பொறுத்து மற்ற திசைகளை நோக்கி அந்த கண்ணாடியில பட்ட ஒளிக்கதிர்கள் எதிரொலியாக, அதாவது பிரதிபிம்பமாக வெளிப்படவே செய்யும். அப்படி படக்கூடிய ஆற்றலை தான் நம்ம ஒரு கிரகம் இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படிங்கிற அடிப்படையில அந்த வெளிச்சம், அந்த ஆற்றல் நிலை பூமியை நோக்கி எப்படி வரும் அப்படிங்கிறத கவனிச்சு அதை கணிப்பது தான் ஜோதிடம். அப்போ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் அதனுடைய ஆற்றல் நிலை எப்படி இருக்குங்கிறது துல்லியமாக கணிக்கப்பட்ட விஷயம். இது நடந்துகிட்டே இருக்கிறது. இது தானா நடக்கிற இயக்கம். இந்த தானா நடக்கிற இயக்கம் நடந்தே தீரும். இப்ப இந்த தானா நடக்கிற இயக்கம் இப்படிதான் இருக்குது. இதனால இந்த நேரத்துல ஆற்றல் நிலை இவ்வளவு கூடுதலாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை நம்ம எப்படி எதிர்கொள்றது? உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, நீங்க ஒரு மரத்து நிழல்ல இருக்கிறீங்க. அப்போ சூரிய வெளிச்சம் உங்க உடல் மேல படுறது என்ன மாதிரி இருக்கும்? உங்க உடலுடைய வெப்பநிலை என்னவாக இருக்கும்? அதே நேரம்
வேறு ஒருத்தர் சூரிய வெளிச்சம் நேரடியா படுற மாதிரி, அதாவது மரத்து நிழல்லையும் இல்லை, வெயிலோட அந்த தாக்கம் உடல்ல நேரடியா படுற மாதிரி வெட்ட வெளியில இருக்கார். அவருடைய உடல்ல அந்த தாக்கம் எப்படி இருக்கும்? சூரியன் ஒரே சூரியன் தான். அப்போ சூரிய கதிர்கள் நேரடியா படும்போது சூடாக இருக்குது, மரத்து நிழல்லையோ அல்லது வீட்டுக்குள்ளாரையோ இருக்கும்போது அந்த தாக்கம் குறைவாக இருக்கு. வெயில்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது அவருடைய தலையெழுத்து, அவருக்கான நேரம், அது இந்த நேரத்துல அவர் வெயில்ல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றதல்ல ஜாதகம். அது சாதகம், எனக்கு சாதகமானது இருக்கிற நிலை இது. இப்ப வெயில் அடிக்கும், இந்த நேரத்துல இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை நான் எப்படி எனக்கு நல்லதாக மாற்றிக்கொள்ள முடியும்? நான் ஒரு மரத்து நிழல்ல போய் நின்னா எனக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் கம்மியாயிடும், அல்லது நான் ஒரு கூரையை போட்டு ஒரு வீடா மாத்தி அதுக்குள்ள இருந்தா எனக்கு அந்த தாக்கம் குறைவாக இருக்கும், அதனால எனக்கு பாதிப்பு இருக்காது, நான் நலமாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையை தெரிஞ்சு இந்த சூழல் இந்த மாதிரி இந்த நேரத்துல வரும் பொழுது நாம் இதை செய்தால் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற வழிமுறையை இந்த இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கறது, அதை புரிஞ்சிக்கிறது, அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதுதான் சாதகம். அப்போ சாதகம் பார்ப்பது உங்களை உங்களுடைய சூழலில் நீங்க எப்படி இருப்பீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் அல்ல. இப்ப நீங்க இப்படிதான் இருப்பீங்க, உங்களுக்கு இந்த நேரம் இந்த மாதிரியான சூழல்கள் வரத்தான் செய்யும், அதை ஏத்துக்கிட்டு அதுலயே வாழ பழகுங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல. உங்க தொழில் இப்படிதான் நலிஞ்சு போகும், உங்க குடும்பத்துல இப்படிதான் சண்டை வரும், உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகும் இப்படிங்கிற விஷயத்தை கேட்கறதுக்காக அல்ல. அது இந்த நிலை இருக்குது, என்னென்ன செயல்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படுறது. அப்போ இங்க தானா நடக்கிற இயக்கம் இந்த நிலையில இருக்கும், அதை சரியா புரிஞ்சிக்கிற அந்த தானா இருக்கிற அறிவு நமக்கு இருந்தால், நானாக ஒரு கற்பனையில இல்லாம நானாக இது இப்படிதான் இருக்கும், நான் இப்படிதான் வாழ்ந்தாகணும், எனக்கு இதுதான் விதிக்கப்பட்டது, என்னுடைய நேரம் எப்படி, நான் பிறந்த நேரம் எப்படி, அல்லது நான் வளர்ந்த நேரம் எப்படி, நான் வாக்கப்பட்ட இடம் இப்படி, வாக்கப்பட்ட நேரம் இப்படி அப்படிங்கிற மாதிரி எதையோ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது தானா நடக்கிற இயக்கம் இல்லை, அது நீங்களா இயக்கிக்கிற இயக்கம், அதாவது நானா இயக்கிற இயக்கம். இந்த நான் அப்படிங்கிறது அறியாமை. இப்ப நானா இயக்கிற இயக்கத்தை தானா இயங்குற இயக்கத்தோட பொருத்தி பார்த்து நான் இப்படி இருக்கிறேன், இதற்கு காரணம் இந்த சூழல், இந்த சூழல் எனக்கு இப்போது புரியுது, இதற்கு தகுந்த மாதிரி நான் எந்த செயலை செய்தால் ஆனந்தமாக இருப்பேன். இப்ப நம்ம ஒரு வெயில்ல நிக்கிறோம், எனக்கு மரமும் இல்லை வீடும் இல்லை, ஒரு துணி போதுமானது தலையின் பகுதியிலிருந்து நிழலை உருவாக்குறதுக்கு, அல்லது ஒரு குடை போதுமானது அந்த வெப்பத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த அறிவு வெளிப்படும் பொழுது நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அந்த பாதுகாப்புக்கான வழிமுறைகளை நமக்கு எடுத்துரைப்பதுதான் சாதகம். இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நுணுகி பார்த்தா நிறைய ஆழமா போக வேண்டிய, ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் இங்க மாற்றத்துக்கு உட்பட்டதுங்கிறது தானா நடக்கிற இயக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இது நிறைய பேச வேண்டியிருக்கும். எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, என் நிலை இங்க வருத்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறது இல்லை, என் நிலை ஆனந்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கிறதுக்கானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நான் அதற்காக தான் வந்திருக்கேன். ஆனா ஏன் ஆனந்தப்பட முடியல அப்படின்னா, இங்க நடக்கிற நிகழ்வை முதல்ல நிகழ்வாவே பார்க்க முடியல. அந்த நிகழ்வா பார்க்க முடியாததுனால நான் எனக்குன்னு சில விஷயங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்து கேட்டு அறிஞ்சு கத்துக்கிட்டு வச்சிருக்கேன். இப்படிதான் வாழ்க்கை இருக்கும், இப்படிதான் உலகம் இருக்கும், இப்படிதான் எல்லாமே உறவு இருக்கும், இப்படிதான் நட்பு இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளார ஒரு பிம்பம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நான் பார்க்கறதுல கேட்கறதுல எல்லாம் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இருந்து பார்க்கும் பொழுது அது என்னுடைய அறிவு, தானா இருக்கிற அறிவுல அது சேரல, அதனால நான் இப்படி இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. உங்களுக்கு தெளிவு நிலை தானா வர ஆரம்பிக்கும். வெறுமனே கவனிங்க, ஒரு இயக்கம் நடக்கும்போது நம்ம என்ன கத்துக்கிறோம், நம்ம என்ன செய்யணுங்கிறது தெளிவா புரியும்.
ஒரு முறை அது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த முறை தெளிவாக செயல்பட முடியும். நெருப்புன்னு ஒன்று இருக்குது. நெருப்பு சுடவே செய்யும், நெருப்பு தொட்டா இது சுடவே செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நெருப்பு இருக்கிறத கவனிச்சிங்கன்னு சொன்னா அது மேல கால் படாம அல்லது உங்க உடல்ல அது படாம ஒதுங்கி போக முடியும் உங்களால. அதை கவனிக்கலன்னு சொன்னா அங்க இருக்கிறதே தெரியல அப்படின்னா நீங்க அதை உங்க உடல்ல மோதிக்க செய்வீங்க, அதனுடைய பலனை அனுபவிக்க தான் செய்வீங்க. இதை அதில் புரிஞ்சிக்க வேண்டியது.